ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குவைத் நாட்டிலேருந்து வந்திருக்கும் மிக முக்கியமான சில அப்டேட் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். பொய்யான வீடியோ வெளியிட்ட ஒருவரை குவைத் போலீஸ் கைது செஞ்சுருக்காங்க. குவைத்தில் ட்ரோன் பயன்படுத்துவதற்கு முழுமையான தடை விதிச்சிருக்காங்க. குவைத் ஏர்வேஸ் விமான சேவைகள் எப்போது தொடங்கும் என்ற அப்டேட் பற்றியும், போலீஸ் சோசியல் மீடியா கணக்குகள் மூலம் குவைத்தை அவமதித்த ஒருவருக்கு சிறை தண்டனை வழங்கியிருக்காங்க. இப்படி பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த மாதிரி குவைத் நாட்டின் முக்கியமான அப்டேட்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, பொய்யான வீடியோ வெளியிட்டவர் கைது பற்றி தான் பார்க்க போகிறோம். குவைத்தில் மகஃபுலா பகுதியில் வசிக்கும் ஒருவரை உள்துறை அமைச்சகம் கைது செய்துள்ளது. அந்த நபர் ஒரு வீடியோ பதிவு செய்து அதை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மகஃபுலா பகுதியில் உள்ள ரெசிடென்டியல் டவர்ஸ் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பகுதி முழுவதும் டார்கெட் செய்யப்பட்டதாக அவர் கூறியிருக்காரு. ஆனால் விசாரணையில் தெரிய வந்தது என்னன்னா, அந்த தகவல் முற்றிலும் பொய்யான தகவல். அந்த பகுதியில் எந்த விதமான தாக்குதலும் நடக்கவில்லை அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் மத்தியில் பயமும் பதட்டமும் ரொம்பவே ஏற்பட்டுருச்சு. இதையடுத்து குவைத் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் உடனடியாக விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. சைபர் பிரிவு அதிகாரிகள் அந்த வீடியோவை பகிர்ந்த நபரை கண்டுபிடித்து கைது செய்தனர். அதன் பிறகு அந்த நபரை நீதிமன்றத்துக்கு ஒப்படைத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதன் மூலம் குவைத் அரசு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பொய்யான தகவல்கள், பயத்தை ஏற்படுத்தும் வீடியோக்கள், உறுதிப்படுத்தாத செய்திகள் இவைகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ட்ரோன் பயன்படுத்த முழு தடை விதிச்சிருக்காங்க. குவைத்தில் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ட்ரோன் பயன்படுத்துவதற்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போதைய நிலைமையில் ட்ரோன் பறக்க விடக்கூடாது, ட்ரோன் மூலம் வீடியோ எடுக்கக்கூடாது, எந்த விதமான ஏரியல் ஃபுட்டேஜும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ட்ரோன் பயன்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் என்னன்னா, பாதுகாப்பு காரணங்களுக்காக அரசாங்கம் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஏன்னா ட்ரோன் மூலம் எடுக்கப்படும் வீடியோக்கள் சில நேரங்களில் முக்கியமான பாதுகாப்பு தகவல்களை வெளியிட வாய்ப்பு இருக்கு. அதனால அரசு பொதுமக்கள் அனைவரையும் எச்சரித்து கூறியிருக்கு. யாராவது ட்ரோன் பயன்படுத்தி வீடியோ எடுக்க முயன்றால் அல்லது ட்ரோன் பறக்க விட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் குவைத் ஏர்வேஸ் ஃப்ளைட் அப்டேட் பற்றி பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான அப்டேட். குவைத் விமான சேவைகள் எப்போது தொடங்கும்ன்ற கேள்வி நம்மள் பலருக்கு இருக்கு. இந்த விஷயத்துல குவைத் ஏர்வேஸ் முக்கியமான தகவலை வெளியிட்டுள்ளது. முதலில் கூறப்பட்ட தகவல் படி மார்ச் 4 விமான சேவைகள் மீண்டும் தொடங்கும் என்று கூறப்பட்டது. ஆனால் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு அந்த தேதி மாற்றப்பட்டுள்ளது. இப்போது வெளியாகியுள்ள தகவல் படி மார்ச் 6 முதல் விமான சேவைகள் தொடங்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் இதற்கும் ஒரு முக்கிய நிபந்தனை இருக்கு. அதாவது நாட்டின் பாதுகாப்பு நிலைமை சீராக இருக்க வேண்டும், சூழ்நிலை முழுமையாக கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்படும். அதுவரை குவைத் விமான நிலையம் திறக்கப்படாது. நெக்ஸ்ட் அப்டேட் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் மூலம் குவைத் அவமதித்தவர் கைது. போலி சமூக வலைதள கணக்குகள் மூலம் குவைத்தை அவமதித்த ஒருவரை கைது செய்துள்ளனர். அந்த நபர் என்ன செய்தார் அப்படின்னா, 16 போலி சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் உருவாக்கியிருக்காரு. அந்த கணக்குகள் மூலம் தொடர்ந்து குவைத் நாட்டை பற்றி தவறான தகவல்களை பரப்பியிருக்காரு. நாட்டை அவமதிக்கும் பதிவுகளை வெளியிட்டார். இதனால் குவைத் அதிகாரிகள் கண்காணிப்பு செய்து அந்த நபரை கைது பண்ணியிருக்காங்க. பின்னர் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது. அதன் பின் அந்த நபருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அதோடு அவர் வெளிநாட்டவர் என்றால் சிறை தண்டனை முடிந்த பிறகு நாடு கடத்தப்படும். அதாவது அவரை நாட்டை விட்டு வெளியேற்றம் செய்யப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற முக்கியமான அப்டேட்டுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.